ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கே நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கௌதம் வந்த உடனே வைகை, காவேரி இருவரும் கௌரி கோபமாக இருப்பதை அவன் காதில் போட்டு வைத்தனர். வந்தவர்கள் அனைவரையும் அமர்த்தி உணவை பரிமாற ஆரம்பிக்க கௌரி மட்டும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தாள். அவளது வீட்டார் அவளை உண்ண அழைத்தும் அவள் வந்த பாடில்லை. அதை கவனித்த கௌதம் அவள் அமர்ந்திருந்த இடத்திலேயே ஒரு சிறு டீப்போ ஒன்றை எடுத்து வந்து வைத்தான். குறும்பாக சிரித்தவன், என்னாச்சு, ஏன் மேல கோபமா? அவள் பதில் கூறவில்லை. முகத்தை இன்னும் உர்ரென்று தூக்கி வைத்துக் கொண்டாள். விருந்துக்கு கூப்பிடலன்னு கோபமா, இல்ல லண்டன் போனதை சொல்லலன்னு கோபமா? அதற்கும் அவள் பதில் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருக்க ஒரு பெரிய வாழை இலையை எடுத்து வந்து அந்த டீப்போ மீது அவன் வைத்தான். அப்போதுதான் தான் இருக்கும் இடத்திலேயே தனக்கு உணவு பரிமாற ஏற்பாடு செய்கிறான் என்று அவள் புரிந்து கொண்டாள். அவன் தனக்கு அடிபணிந்து போகிறான் என்று நினைத்தவளின் மனம் சட்டென்று குளிர்ந்தது. அவனது கம்பீரமான ஆணழகை ரசித்தபடியே மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்த்தவள், நீங்க நேத்து லண்டன்ல இருந்து வந்ததும் எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு உங்க தாத்தா சொன்னாரு. ஆனா 12 மணி வரைக்கும் தூங்காம இருந்த எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த காலும் வரல, ஒரு மெசேஜ் கூட வரல. சாரி, நான் ரொம்ப டயர்டா இருந்ததால படுத்ததும் தூங்கிட்டேன். காலையில கூடவா உங்களுக்கு நேரம் கிடைக்கல? ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கலாமே, சந்தோஷப்பட்டிருப்பேனே. ரியலி சாரி. மன்னிப்பு கேட்டதால என் கோபம் அடங்கிடுச்சுன்னா நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் என்று கூறியபடியே அவள் கால் மீது கால் போட சிரித்தவன், என் மேல இந்த அளவு கோபமா என்று கேட்டான். ஓ சாரி, கோபம் எல்லாம் இல்ல, நான் பொதுவா இப்படிதான் கால் மேல கால் போட்டுதான் உட்காருவேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். தப்பா எடுத்துக்க இதுல என்ன இருக்கு? சரி, நீ வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். அங்கிருந்து நகர்ந்தவன் அவளுக்கு உணவை எடுத்து வந்து பரிமாறுமாறு உணவு பரிமாறிக் கொண்டிருக்கும் இளைஞர்களிடம் கூற அவர்களும் அவளுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தனர். அவள் அருகிலேயே நின்று அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு இளைஞர்களை அழைத்து அவளுக்கு தேவையானதை பரிமாற வைத்தான். அதை பார்த்து கொண்டே தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த எழில்பிறை ஒரு தருணத்தில் கௌதம் ஒரு இருக்கையில் சென்று அமர்வதை கண்டதும் சினம் கொண்டு கௌதமின் அருகில் வந்தாள். ஹலோ சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அப்படி வரீங்களா பிளீஸ்? குரலை தாழ்த்தி அவள் கூற புரியாமல் அவளை பார்த்தவன், என்கிட்டயா பேசணும் என்று கேட்டான். ஆமா சார், உங்ககிட்ட தான் பேசணும். இவ யாரு? குழம்பியபடியே எழுந்து கொண்டவன் முன்னால் நடக்கும் அவள் பின்னால் சென்றான். யாரும் இல்லாத அந்த மூலையில் அழைத்து வந்தவள், எல்லார் முன்னாடியும் உங்களை திட்ட வேண்டானதான் இப்படி தனியா கூட்டிட்டு வந்தேன். உங்க மனசுல நீங்க என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? புரியலையா? வாங்குற காசுக்கு நியாயமா வேலை பார்க்க மாட்டீங்களா சார்? மார்புக்கு குறுகே கைகளை கட்டி நின்றவள் கோபமாக கேட்க அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த கௌரிக்கு ஏனோ கோபம் வந்துவிட்டது. உணவை அப்படியே வைத்துவிட்டு எழுந்தவளை கண்ட காவேரி வைகைக்கு கஞ்சாடை செய்து என்ன ஆயிற்று என்று கேட்க தெரியவில்லை என்று அவள் கைஜாடை செய்ய கோபமாக கௌரியின் விழிகள் நிலைத்திருக்கும் இடத்தை நோக்கி இருவரின் விழிகளும் பாய்ந்தது. அதோ அந்த மூலையில் மார்புக்கு குறுகே கைகளை கட்டி கோபமாக நிற்கிறாள் எழில்பிறை. அவள் முன்னால் குழப்பத்தோடு நிற்கிறான் கௌதம். ஏய், அங்க என்னடி நடக்குது? கௌதம் அண்ணாவ எழிலுக்கு தெரியாதே, யாரோ என்னவோன்னு நினைச்சிட்டு அண்ணா கிட்ட கோபமா பேசிட்டு இருக்காடி. அத பார்த்துட்டு தான் இந்த பத்ரகாளி எந்திரிச்சு நிக்கிறா போல இருக்கே. வைகை பதற்றத்தோடு கூற காவேரி, வைகை இருவரும் அந்த இடத்திற்கு விரைய கை கழுக சென்றாள் கௌரி. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க விருந்துக்கு அழைக்கப்பட்ட எல்லாருமே விஐபி தான். ஏதோ அந்த பொண்ணு பார்க்க நல்ல தளத்தளன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கா. போய் அவகிட்ட வழிஞ்சீங்க, விழுந்து விழுந்து அவளை கவனிச்சீங்க. சரி போனா போட்டோன்னு நானும் பேசாம இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கால் மேல கால் போட்டு ஏதோ பெரிய முதலாளி மாதிரி உட்கார்ந்துட்டீங்க. எவ்வளவு வயசான பெரியவங்க பசியோட உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கு பரிமாறணும்னு உங்களுக்கு தோணலையா? தன்னை யார் என்று அறியாது அவள் பேசுகிறாள் என்பதை கௌதம் புரிந்து கொண்டான். ஹலோ, நான் யாருன்னு தெரியுமா? யாரா இருந்தா என்னங்க, அந்த கேங்கோட லீடராவே இருந்துட்டு போங்க. அதுக்காக இப்படியா? உங்க கேங்ல எல்லாரும் சரியா வேலை பாக்குறாங்களான்னு அங்க இங்க சுத்தி முத்தி பாக்க வேண்டாமா? அப்படியே வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துட்டீங்க. சும்மா கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டா போதுமா? வாங்குற காசுக்கு வஞ்சம் இல்லாம வேலையை பாருங்க சார். இந்த கோட்டு சூட்டுக்காகவே எக்கச்சக்கமா காசு வாங்கியிருப்பீங்களே. ஓடி வந்த வைகை காவேரி ஏன் எழில் என்று சத்தமாக அழைக்க திரும்பி வைகை காவேரியை பார்த்தாள் எழில்பிறை.
இவர் யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க? சாப்பாடு பரிமாற வந்த கேங்கோட லீடர் தானே? ஐயோ, இவர் தான் எங்க அண்ணன். அவள் விழிகளில் அதிர்ச்சி டன் டன்னாக பிரதிபலித்தது. அண்ணனா? சத்தமாக கேட்டவள் குரலை தாழ்த்தி அண்ணனா என்றாள். ஆமா ஆமா, லண்டன் போயிருக்கிறதா நீங்க சொன்னா அந்த அண்ணனா? ஆமா. அது இவரா? ஆமா, அது இவர் கட்டிக்க போற பொண்ணு. கோபமாக அவர்களை நெருங்கும் கௌரியை கை காட்டி காவேரி கூற, செத்த என்றவள் பரிதாபமாக கௌதமை ஏறிட்டாள். இப்போது மார்புக்கு குறுகே கட்டியிருந்த அவளது கைகள் தானாக கீழே இறங்க அவன் மார்புக்கு குறுகே கைகளை கட்டிக்கொண்டு அவளை சிறிது கோபமாக பார்த்தான். கௌரி அவர்கள் அருகில் வந்து விட்டாள். கௌதம், இங்க என்ன பிரச்சனை? இவ ஏதோ கோபமா உங்ககிட்ட பேசின மாதிரி தெரிஞ்சதே, என்ன ஆச்சு? அதெல்லாம் பிரச்சனை எதுவும் இல்ல கௌரி. அண்ணனை எழிலுக்கு தெரியாது, ஏதோ சாப்பாடு பரிமாற வந்தவர்னு நினைச்சு அவ ஏதோ பேசிட்டா. அதற்கு மேல் எதையும் கேட்கும் பொறுமை கௌரிக்கு இருக்கவில்லை. ஓங்கி எழில்பிறையின் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். அவள் கன்னம் சிவந்து போனது. எதிர்பாராத அந்த அடியில் தடுமாறி போன எழில் கௌதமின் மீது சாய அவளை பிடித்து கொண்டான் கௌதம். அது கூட கௌரிக்கு பிடிக்கவில்லை. என்னடி, அடிச்சதும் அதே சாக்குல அவர் மேல போய் சாயிர? கௌரியின் வார்த்தைகளில் கோபம். கௌரி, எதுக்காக நீ இப்ப இவங்களை அடிச்ச? கோபமாக கௌதம் கேட்க, வந்த நேரத்துல இருந்து நான் இவளை கவனிச்சுட்டு இருக்கேன் கௌதம். ஏதோ உங்க வீட்டுல ஒருத்தி மாதிரி நடந்துக்கிறா. யாரு என்னன்னு தெரியாம யார்கிட்டயும் இனி இவ இப்படி பேசக்கூடாது, அதுதான் அடிச்சேன். என்ன கூட இவ பொருட்படுத்தவே இல்ல. ஐயோ கௌரி, நீ யாருன்னு இவளுக்கு தெரியாது. வைகை கூற, தெரியாதா? அததானே முதல்ல நீங்க இவளுக்கு சொல்லி இருக்கணும். ரொம்ப திமிரா நடந்துக்கிறா. எழில்பிறையின் கன்னம் விண் விண் என்று வலிக்கிறது. கன்னத்தை பிடித்து கொண்ட எழில்பிறை, சாரி மேம், நான் சார இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, உங்களையும் எனக்கு தெரியாது, அதனால நடந்த தவறு மன்னிச்சிடுங்க பிளீஸ். இனிமே மரியாதையா நடந்துக்கல பிச்சிடுவேன் பிச்சு. அங்கு நடக்கும் பிரச்சனை கௌதமின் வீட்டாரின் கவனத்திற்கு வர அனைவரும் அங்கு வந்து விட்டனர். கௌரியின் வீட்டாரும் பதறி அடித்துக் கொண்டு அங்கு வந்து விட்டனர். எழில்பிறை, என்னம்மா ஆச்சு? தாத்தா தான் கேட்டார். எழில்பிறை என்று தாத்தா அழைத்ததும், எழில்பிறை, நேத்து இவகிட்டதான் நான் போன்ல பேசினேனா? சந்தேகத்தோடு அவளை பார்த்தவன், சரியான வாயாடியா இருக்கா, இவளேதான், முடிவை செய்து விட்டான். நடந்ததை வைகை கூற, என்னம்மா இது? என்னுடைய உயிரை காப்பாத்தின பொண்ணுமா? கௌதம் லண்டன் போன நேரம் வேலையில சேர்த்தோம். கௌதம் இவ பார்த்ததில்ல, அதனால நடந்த தவறு. அதுக்கு போய் அடிச்சிட்டியே. எனக்கு உடம்பு முடியாம இருந்ததால அடிக்கடி வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்ததுல எங்க எல்லாரோடையும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. அதனாலதான் கொஞ்சம் உரிமையோட நடந்துகிட்டா. அதை போய் தப்பா எடுத்துக்கிட்டு இப்படி அரைச்சிட்டியம்மா. உன் 5 விரலும் அவ கன்னத்துல அப்படியே பதிஞ்சு கிடக்கு. சாரி கேளுமா, தாத்தா கூற. சாரி தாத்தா, எனக்கு நடிக்க வராது. எதுவா இருந்தாலும் நேராவா நேரா போதான். இவகிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. நான் பண்ணது தப்புனா இவ பண்ணதும் தப்புதான். அதுக்கு இது சரியா போச்சு. வேலைக்காரங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காட்டி அவங்க நம்ம தலையில ஏறி உட்கார்ந்து ஆட்டம் காட்டுவாங்க. என்னுடைய ஆபீஸ் வந்து பாருங்க, அவங்க 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 இடத்துலதான் இருப்பாங்க. கௌதம், நீங்க ஒரு 2 நாள் என் கூட என் ஆபீஸ் வாங்க. நான் என் ஆபீஸ்ல இருக்கிறவங்கள எப்படி அடக்க ஒடுக்கமா வச்சிருக்கேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஆபீஸையும் அதே மாதிரி வச்சுக்கங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆபீஸ் வரும்போது இவ்வள மாதிரி எவ்வளவு என்கிட்ட நடந்துகிட்டா இதே மாதிரி செவிட பேத்திடுவேன். அந்த நேரம் சாரி கேளு பூரி கேளுன்னு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் யாருக்கும் அடங்கி போற டைப் கிடையாது. உங்களுக்கும் தான். எனக்கு சரின்னு பட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது என்னுடைய குணம். இதற்கு மேல் இவளை பேச விடுவது ஆபத்து என்று கௌரியின் அப்பாவுக்கு தோன்ற, கௌரி, கல்யாணத்துக்கு அப்புறமா நீ என்ன சொன்னாலும் ஓகேதாமா, ஆனா இப்போ நீ இங்க பேசுறது தப்பு. தாத்தா சொன்ன மாதிரி நீ இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்காட்டி கூட பரவாயில்ல, வாயில வந்ததெல்லாம் பேசாத என்று கூறிய கௌரியின் அப்பா தாத்தாவை பார்த்தார். சாரி அங்கிள், கௌரி குணம் இதுதான், அது உங்களுக்கும் முன்னாடியே தெரியுமே. ஓகே, நாங்க கிளம்புறோம் என்றவர் கௌரியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு கிளம்பிவிட்டார். எழில்பிறையை அழைத்து கொண்டு வைகை காவேரி இருவரும் அங்கிருந்து நகர, ஒரு நிமிஷம், அவர்களை தடுத்தது கௌதமின் குரல். மூவரும் திரும்பி பார்த்தனர். மிஸ் எழில்பிறை, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நீங்க என்ன வந்து பார்த்துட்டு தான் போறீங்க. ஓகே சார், ஏதோ தெரியாம, அவள் பரிதாபமாக கூற. அண்ணா, எழில் ஏதோ தெரியாம பண்ணிட்டா. எஸ், அது எனக்கும் புரியுது. தெரியாம இவங்க நிறைய தவறுகள் செய்யறாங்க, அது இனிமே தொடரக்கூடாது இல்லையா? தாத்தா, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நீங்க எழில்பிறைய உங்க கேபினுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, நான் வந்துடுறேன், பேசணும் அவங்க கிட்ட.
அவன் அங்கிருந்த நகர என்ன பேச போறாருன்னு தெரியலையே. அவங்க தாத்தா கேபினுக்குள்ள என்ன கூட்டிட்டு போக சொன்னாரு. அவங்க வீட்டுல அவர் எடுக்கிறதுதான் முடிவுன்னு எல்லாரும் சொன்னாங்களே. ஒருவேளை என்கிட்ட கேட்காம எதுக்காக இவ்வளவு வேலைக்கு வச்சீங்கன்னு சொல்லி கேட்டு இனிமே உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாரா? ஐயோ, அப்படி ஏதாவது நடந்தா இனி நான் என்ன பண்றது? குழப்பத்தோடு அவள் அங்கிருந்த ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டாள். அதன் பிறகு எந்த வேலைகளிலும் அவள் மூக்கை நுழைக்கவில்லை. இடையிடையே கன்னத்தை அவள் வருடி பார்ப்பதும், செல்போன் கேமராவை ஆன் செய்து அதில் தன் கன்னத்தை பார்த்து அதை மெல்ல வருடுவதுமாக இருந்தவளை 1-2 முறை கௌதமும் கவனித்தான். பாவம், கௌரி நல்லா அடிச்சுட்டா போல இருக்கு. இந்த கௌரிக்கு யார் ஏன் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களை அடிக்கிற உரிமை கொடுத்தது? இத்தனை பேர் முன்னாடி அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டான்னுதான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனா அதை அப்படியே விடக்கூடாது. அவளுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும். இனிமே இந்த மாதிரி அவள் நடந்துக்க கூடாது. அதுக்காக கேட்டே ஆகணும். மனதில் முடிவு செய்து கொண்டான் கௌதம். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.